நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக இங்க கொடுக்கக்கூடிய வீடியோவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸ் ஆனது பள்ளி கல்வித்துறையின் சார்பாக என்ன செஞ்சிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கெஜெட்டர்ல வரைவு, இந்த பாடத்திட்ட வரைவானது கொடுத்திருக்காங்க. இது டிஆர்பியோட வெப்சைட்ல இன்னையுமே அப்லோட் பண்ணல. சோ எப்ப அப்லோட் பண்ணுவாங்க போது உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருகின்ற பட்சத்துல நோட்டிபிகேஷனுக்கு முன்பு அப்லோட் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சுவாங்க நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நோட்டிபிகேஷன் அப்லோட் ரெண்டுமே ஒரே சமயத்திலும் இருக்கலாம். உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கு இதே ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தாங்க. சோ அனைவருமே அறிந்ததுதான். SGDR இருக்கட்டும், UGDRB இருக்கட்டும், அந்த நோட்டிபிகேஷன் பொழுது உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த சிலபஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரெண்டு இணைத்து கொடுத்திருந்தாங்க. சோ இது உங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அரசிதழுக்கான பாடத்திட்டம். இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், பின்பற்றி படிக்க வேண்டும். சோ இதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு டிஆர்பி ஆனது தேர்வு நடத்தும். நோட்டிபிகேஷன் வெளியிடும் பொழுதும் அந்த சிலபஸ்ங்கிற காலத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த அரசிதழோட நம்பரை கொடுத்துதான் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் தேர்வுங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு டிஆர்பியோட வெப்சைட்ல உங்களுக்கு இல்ல, மிக விரைவில் உங்களுக்கு இருக்கும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில், குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத காலத்திற்குள் இதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கக்கூடியது. சோ இந்த பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு சிலபஸ்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். சோ எப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஆண்டுல 1/7 அந்த ஆண்டுல 1/7 நிலவரப்படி உங்களுக்கு பிசி, அதே மாதிரி எம்பிசி, சரிங்களா, அதர் பிசி எம்பிசி, சோ இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கான வயது என்பது 58 மேக்சிமம் வயது. ஓசியில இருக்கக்கூடியவர்களுக்கு 53 என்பது ஏஜ் லிமிட் அதிகபட்சம். இந்த ஓசியை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, 58ங்கிறது உங்களுக்கான ஏஜ் லிமிட். சோ இந்த பாடத்திட்டத்துல எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன செய்றாங்க, மேஜர்ல இப்ப கொடுத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை பின்பற்றி 110 வினாக்கள் மேஜர்லயும், சைக்காலஜில 30 வினாக்கள், எஜுகேஷனை இணைத்து ஜிகேல 10 வினாக்கள். சோ இது ஃபுல்லாமே பார்ட் பில இருக்கக்கூடிய தகவல். பார்ட் பில இதற்கு முன்பாக பார்ட் ஏ என்கிற ஒரு செக்ஷன் ஆனது இருக்கும். சோ இதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கம்பல்சரி இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது 10th ஸ்டாண்டர்டோட தரத்துல உங்களுக்கு 30 வினாக்கள். இந்த 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்ங்கிறது தான். 20 மதிப்பெண் நம்ம என்ன செய்யணும், பெற்று வெற்றி பெறுகிற, சரி 20 மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகிற பட்சத்துல இந்த பார்ட் 2 நம்மளுக்கு என்ன செய்வாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. சோ இதற்கு டோட்டலா டைம்னு பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரங்கள், சரிங்களா, 3.5 மணி நேரம் இதற்கு ஒதுக்குறாங்க. 3 மணி நேரம் மேஜருக்கும், 1/2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்றாங்க, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்வானது உங்களுக்கு செக்ஷனா நடத்துவதற்கு பதிலாக OMR பேஸ்டுல ஒரே தேர்வாக நடத்துவதற்கான வழிமுறைகளானது உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த 2025 நடைபெறக்கூடிய தேர்வு OMR பேஸ்ல நடக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைசேஷன்ங்கிற அந்த பிரச்சனை இராது. சோ வெளி மாவட்டங்களுக்கு சென்று தேர்வு எழுதுவது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், சோ இந்த பேட்டர்ன் எதுவுமே இல்லாம OMRல இருப்பதன் காரணமாக குறிப்பாக
வந்து இணைச்சிடும். ஒரே செக்ஷனா இருக்கும்போது ஒரே வினாத்தாளர் தான் இருக்கும். நம்ம அதிகபட்ச மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கணும். சோ இப்ப இருந்தே ஆசிரியர்கள் உங்களை தயார் செஞ்சுக்கோங்க. நமது சுபிக்குழுவின் சார்பாக மத்த பாடப்பிரிவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதோட சேர்த்து கொஸ்டின் பேங்க்கும் நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். சோ தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடம், சோ இந்த 2 பாடத்திற்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் டெஸ்ட் பேஜ், சோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இந்த காம்போல 1 இயர் கோர்ஸா உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். சோ ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களை தயார் பண்ணிக்கோங்க. தன்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயிற்சி எடுக்கிற பட்சத்துல இது உங்களுக்கான பணியாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக யூஜிடிஆர்பிக்கு தயாராகிவிட்டு பாடர்ல பணி வாய்ப்பை விட்ட ஆசிரியர்களுக்கு இந்த சிலபஸ் ஆனது ஒரு வரப்பிரசாதம். சோ முதல் முயற்சியிலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். இனி நாள் ஆக ஆக சோ எல்லாருமே இதுல அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ புதிய சிலபஸ், ஓல்டு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 70% கவர் ஆயிருக்கு. 30% தான் புதிய சிலபஸ்ங்கிற பட்சத்துல இப்ப இருந்தே நீங்க அதற்கான தகவலை சேகரிங்க. குறிப்பாக மூல புத்தகங்களை ரெடி பண்ணுங்க. அந்த மூல புத்தகத்துல இருந்து 1 by 1 லைன் பை லைனா நீங்களே குறிப்பிடுங்க. எடுக்கிற பட்சத்துல நினைவுகளோட இருக்கும், எந்த தவறு ஏற்படாது. நமது சுபிக்குழுவின் சார்பாக இதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிரோம் உருவாக்கி கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை இறுதி கட்டமாக, இறுதி வாய்ப்பாக பயன்படுத்தி 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். வருகிற நாட்கள்ல நம்ம இதற்கான பயிற்சியும் கொடுக்க போறோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.